ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஸ்டெர்லைட் தரத்தை திருத்த கோரி ஆர்ப்பாட்டம். நாங்க ஒளிஞ்சு பேசல, மறைவா பேசல, எதுவுமே பேசல. ஏன்னா எங்க ஸ்டெர்லைட் ஆலை வேணும். ஸ்டெர்லைட் ஆலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு கமிட்டி போட்டு. தூத்துக்குடியில் பெரிய நிறுவனங்கள் நிறைய மூடப்பட்டு விட்டது. இதில் ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது அதை மூடப்பட்டு உள்ளது. இப்போ 250 ரூபா இருந்த காப்பர், ஒரு கிலோ காப்பர் 250 ரூபா இருந்தது. இன்றைக்கி 850 ரூபா, ஒரு கிலோ காப்பர் 850 ரூபா ஆகிட்டு. இதனால் ஒட்டுமொத்தமும் இந்தியாவிலே பாதிக்கப்படுது. உலகத்தில் 2வது இடத்துல இருந்த காப்பர் ஏற்றுமதி இன்றைக்கி நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவின் தொழில் வளர்ச்சி இப்படி பெரிய நிறுவனங்கள்னால் மூடுவதனால் பாதிக்கப்படுது. இதை கிட்டத்தட்ட ஸ்டெர்லைட்டோட வேலை வாய்ப்புகள் 1 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் தொழில் வளர்ச்சி நிறைய குறைஞ்சிட்டு, லாரி தொழிலாளர்கள் நிறைய பேர் லாரியை வச்சுட்டு விற்றுட்டு இப்போ கூலி தொழில்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் லாரியை வாங்கினவங்க கடனாளி ஆகி நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் வீடு கிடலாம் விற்று கடன் அடைச்சிட்டு இப்போ சும்மா இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி அதிகமாக இருந்த ஏற்றுமதி இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. தூத்துக்குடியில் மக்கள் பொருளாதாரம் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்கு. ஆலைகளை திறக்கணும், ஆனால் ஆலைகளை பாதுகாக்கிறது அரசாங்க வேலை. அது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அரசாங்க வேலை. எதுக்காக மூடுறாங்கன்னே தெரில, எதுக்காக இது மூட வைக்கிறாங்கன்னு தெரில. பெரிய இயக்கங்கள் திறக்கிறதுக்கு வழி பண்ணணுமே தவிர மூடுறதுக்கு வழி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகமாக வரணுமே தவிர தொழிற்சாலையை குறைக்கக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலை போல் தொழிற்சாலைகள் நிறைய வரணும். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய தொழிற்சாலை வரணும். அப்படின்னா தான் இந்தியா வல்லரசாகும், வளர்ச்சி அடையும். இப்படி வளர்ச்சி அடைகிற இடத்துல நம்ம தொழிற்சாலையை மூடுங்கன்னு போராட்டம் பண்ணால், எல்லாத்தையும் மூடுனா என்ன ஆகும்னு சொல்லி எல்லாரும் சிந்திக்கணும். ஏழை எளியர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இன்னைக்கு பஞ்சாலை தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு, தொழிற்சாலைகள் நிறைய மூடப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் பெருநிறுவனங்கள் மூடப்படுது, நலிவடைஞ்சிட்டு வராங்க. மக்கள் செழிப்படையணும்னா, நல்ல வளர்மடையணும்னா நிறைய தொழிற்சாலைகள் வேணும். அதில் ஸ்டெர்லைட்டும் கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 1 லட்சம் பேர்னா என்னாச்சு? சாதாரணமாக 1 லட்சம் பேர்னா மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை செய்யக்கூடிய. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் லாரி தொழிற்சாலை சுத்தமாக முடிஞ்சுது. இன்றைக்கி பொருளாதாரம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி விலைவாசிகள் கூடிக்கிட்டே போகுது, பொருளாதாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை சரி செய்யணும்னா பெருநிறுவனங்களான ஸ்டெர்லைட் போன்ற பெருநிறுவனங்கள் மறுபடியும் திறந்து மீண்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்டெர்லைட்டே பெரிய ஆலைகள் மூடப்பட்டிருக்கு தூத்துக்குடியில். இதே மாதிரி லாரி அசோசியேஷன் சொல்லி நிறைய வச்சுருந்தவங்க பூரா அவங்கவுங்க எழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அவங்களால எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில் நிறைய ஒரு 20 லாரி வச்சுருந்தாங்க, 10 லாரி வச்சுருந்தாங்க, 5 லாரி வச்சுருந்தாங்க, 2 லாரி வச்சுருந்தாங்க. எல்லாருமே விற்றுட்டு போயிட்டாங்க. லாரி தொழில் நடத்த முடியல, அவங்களால முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலைகள் மாதிரி ஆலைகள் இருந்தால் இன்றைக்கி மறுபடியும் வளமடைமை தவிர குறையாது. அது வளமடைகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர அதை மூடுறதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் யாரும் வழிவகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுகிறேன். இது மாதிரி நிறைய வருஷத்துல நிறைய ஆலயங்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு கண்ணை திறக்காத எங்களுக்கு அப்படிங்கறதுல நாங்க தூத்துக்குடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க அந்த சைடு இந்த சைடுலாம் கிடையாது. ஆலயத்துக்கு பக்கத்துல 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் மக்கள் தான் நிறைய பேர் இப்போ எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேணும்னு நிறைய பேர் புகார் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னைய தெரியாதவங்க கிடையாது, யாருனாலும் என்னை பார்த்துக்கலாம். நாங்க ஒளிஞ்சு பேசல, மறைவா பேசல, எதுவுமே பேசல. ஏன்னா எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேணும். தொழில் வளம், படித்த பெண்கள், படித்த ஆண்கள் நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. அது திறந்தா நிறைய குடும்பங்கள் வாழும். அதுக்காக நான் உறுதி எனக்கு என்ன நடந்தால் பரவாயில்லன்னு துணித்தலோடு வந்திருக்கேன். நான் இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் சோசியலிஸ்டவாதிகள். டாக்டர் ராமநாதபுரம் லோகியாவின் பின்னணியில் வந்தவர்கள். இவர்கள் யாரும் தொழிலாளர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. தொழிலாளியை மூடும்போது பஞ்சாலைக்காகவும் KR நல்லசிவம் கோயம்புத்தூரில் குரல் கொடுத்தார். நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம், KR நல்லசிவத்தின் அடிவரடிகள் நாங்கள். அதனால் எந்த ஆலையை மூடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம். இப்போ ஸ்டெர்லைட் ஆலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு கமிட்டி போட்டு அந்த ப்ரோசர் கான்சபார் நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேங்க. இங்கேருந்து ஏற்றுமதி ஆனது இன்னைக்கு இறக்குமதி ஆகுதுன்னா என்ன நீங்கள் இன்னைக்கு இறக்குமதி அதெல்லாம் படித்த இளைஞர்கள் நமக்கு
நமக்கு ஸ்டெர்லைட்லேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழல் கெட்டு போய் இன்றைக்கி இறக்குமதி பண்ணுறோன்னா அது நமக்கு இழப்பு இல்லையா? நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், நீங்கள் இந்த கருத்தை ஒவ்வொரு இடமும் கொண்டு போக வேண்டும். நமக்கு பொருளாதார சீரழிவு இல்லையா இது? இதை ஸ்டெர்லைட்டால் சீரழிவு இருக்குன்னா அது உண்டான பரிசீலனையை கமிட்டி போட்டு கமிட்டி முடிவை இந்திரா காலத்திலிருந்து கமிஷன் போட்ட மாதிரி இல்லாமல் நேர்மையாக ஒரு கமிஷன் அமைத்து அதில் பாதிப்புகள் இருக்குமானால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு யார் பாதிக்கிறதுங்க? பட்டினி இந்த மூட்டை அவனுக்கு யார் கொடுக்க? நிவாரணம் கொடு. பாதிக்கப்பட்டு அவன் யாரால் பாதிக்கப்பட்டான் என்று நீங்கள் கண்டுபிடித்து அது யார் கடமை? அரசாங்கத்தோட கடமை இல்லையா? இதை கேட்பது யார்? உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். மாற்று கருத்துக்களை வரவேற்பதே லோகியாவின் சித்தாந்தவாதிகள். நான் அனைவரும் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் அனைவரும் டாக்டர் ராமனவர் லோகியாவின் சித்தாந்தவாதிகள். நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.